நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, தமிழ் தேசியத்தையும் சீமானையும் ஆதரிக்கும் பாடி பில்டர் ராஜா பாரன். இதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் ஒரு தகவல் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி நண்பர்களே, அதற்கு முன்னால எனது விவசாயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முந்தா நாள் இரவு ஒரு சரியான மழைங்க. அந்த மலையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடைசியா ஒரு வாரத்துக்கு முன்ன வச்ச அந்த ஒரு வெங்காயம் நடுவு போட்டிருந்தோம், முளைச்சி வந்துருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அது தண்ணி தேங்குகிற ஒரு பகுதி. அந்த இடம் மட்டும் அது குத்தகை பாக்குற காடு தான். நம்ம காட்டுல தண்ணி அதிகம் தேங்கல, லேசா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வயல்ல மட்டும், கடைசி வயல்ல மட்டும் தண்ணி இருந்தது. அதை நான் எடுத்து விட்டேன், வெளியே போயிருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கடைசியா வச்ச அந்த குத்தகை காட்டுல ஒரு 2 வயல் தான் தண்ணி வெங்காயம் வச்சிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா நஞ்ச காடு மாதிரி தண்ணி நிக்குதுங்க. அது என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. தண்ணி அவ்வளவு சீக்கிரமும் வடியாது. இந்த கிணறு மட்டமும் தண்ணி இருக்கிற அந்த மட்டமும் வயலும் ஒரு சரியா சம அளவில் இருக்கு. அது என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி. இதுதான் நண்பர்களே விவசாயத்தினுடைய ஒரு நிலைமை. விவசாயிகளுடைய நிலைமை இது அப்படிதான். திடீர்னு பார்த்தீங்கன்னா வறட்சியாலையும் மழை தண்ணி இல்லாமல் அப்பயும் சிரமம் ஏற்படுறது உண்டு. இந்த மாதிரி மழை அதிகமாக பெஞ்சும் விவசாயிகளுக்கு சிரமம் ஏற்படுறது உண்டு. அப்படிங்கும்போது பார்ப்போம். இதுதான், அதாவது ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு வசனம் வரும். அதாவது எவ்வளவுதான் நட்டம் வந்தாலும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தொழில், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா அது விவசாயம் தான். அது லாபம் வருதோ நட்டம் வருதோ அது எதையும் பற்றி கவலைப்படாம, நட்டமே வந்தாலும் சரி திரும்பவும் அந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா அந்த விவசாயம் தான். அப்படிங்கும்போது நமக்கும் இது இந்த வகையில ஒரு வருத்தம் தான். இந்த மாதிரி தண்ணி நிற்கிறத பார்க்கும்போது என்ன பண்றது, இயற்கை அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாது. அதனால பார்ப்போம் அது என்ன அப்படிங்கிறத. ஒரு நாள் தண்ணி வடிஞ்சு ஒரு 2-3 நாட்கள் தண்ணி வடிஞ்சதுன்னா அது கொஞ்சம் சரியாயிரும். ஆனால் பின்னுக்கு தண்ணி எடுத்து வரதுக்கு வழி இல்லை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களிடம், அது மனிதர்களிடத்தில் ஒரு ஒற்றுமை கிடையாது, ஒரு அன்பு கிடையாது, ஒரு அனுசரணை, ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. இப்போ அந்த தண்ணி நான் இப்போ அந்த கனவுலியை இணைக்கிறேன். இந்த தண்ணியை போறதுக்கு வழி இல்லையா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தண்ணி போறதுக்கு வழி இருக்கு. பக்கத்திலேயே ஒரு 2-3 வயலை தாண்டி ஒரு ஓடை இருக்கு. அந்த ஓடையில தண்ணியை எடுத்து விடலாம். இது என்ன காரணம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற காட்டு வயல் உரிமையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இணக்கமே கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சண்டையோட, ஒரு முரண்போட, ஒரு பகை உணர்வோட இருக்காங்க. ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு அனுசரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருங்கிணைப்போட இருந்திருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த தண்ணியை அந்த ஓடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஓடைக்கு எடுத்து வரதுக்கு வழி இருக்கு. ஆனா மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைவு என்ன அப்படின்னா, இந்த அன்பு அப்படிங்கிறது இல்ல, ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல, ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது இல்ல, ஒரு ஒற்றுமையான ஒரு ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது இல்ல, ஒரு பகைமை, ஒரு முரண் அப்படிங்கிறதா இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப இந்த அளவுக்கு இருக்கு. அதனால சரி, மற்றவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல நம்ம இருந்து ஒன்றும் பெற முடியாது. சரி, அதன் பிறகு அது எப்படி ஆகட்டும், பாத்துக்கலாம். சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா விடயத்துக்குள்ள போலாம். அது நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி பார்த்தேன். அது ராஜா போரன், பாடி பில்டர் ராஜா போரன் அவர்களுடைய ஒரு காணொலியை பார்த்தேன். அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய காணொலி நீங்களும் பார்த்திருப்பீங்க. தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானவர். அண்ணன் சீமான் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய பொதுக்கூட்டங்களையும் கலந்திருக்காங்க. நிறைய அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் சமீபத்தில் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறத பற்றி. இன்னைக்கு இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி, திமுக அவர்கள் ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது திராவிட மாடல் ஆட்சி, நாங்க திராவிட மாடல் சாதனை பண்ணிட்டு இருக்கோம். இது இங்க திராவிடம் தான் எல்லாமே, தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எல்லாமே செய்தது எல்லாமே திராவிடம் தான். திராவிடம் இல்லைன்னா நீங்க படிச்சிருக்க முடியாது. திராவிடம் இல்லைன்னா நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க பேச முடியாது. திராவிடம் இல்லைன்னா நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல வகையில ஊட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இதற்கிடையில ராஜாபுரன் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு காணொலி பதிவிட்டிருக்காரு. அந்த காணொலி நமது கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். இன்னைய நேரத்து வரைக்கும் அந்த காணொலியை கிட்டத்தட்ட 60,000 பேர் பார்த்திருக்காங்க. இது பத்தாது. அந்த காணொலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொக்கிஷம் தான். மிக சிறப்பான ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு அருமையான ஒரு காணொலி பதிவு. அதை நமது கட்சி உறவுகள் நீங்க பார்த்திருந்தா பரவாயில்ல. ஆனா இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்க்காதவங்க நீங்க அதை பாருங்க. அதை சேமித்து கூட வைத்துக் கொள்ளுங்க. அதை பார்த்து வச்சுக்கீங்க. நிறைய நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது எதுக்காக இந்த தமிழ் தேசியம் தேவை, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் ஏன் தேவை, ஆனால் சீமான் வைக்கக்கூடிய தமிழ் தேசியம்னா என்ன, எதற்காக இந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி பேசுறாங்க, இப்ப திராவிடத்தினுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கறத பற்றினா ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை அதுல ராஜாபுரன் அவர்கள் தெளிவா பேசியிருக்காங்க. உண்மையிலேயே பல பேர் பேசியிருப்பாங்க. நமது கட்சி ஆதரவாளர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. திராவிடம் என்ன, தமிழ் தேசியம் என்ன, ஏன் தமிழ் தேசியம் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம கட்சி சார்பாக உள்ளவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. இருந்தாலும் கட்சியை தாண்டி இன்னொரு பொதுவான மனிதர் பேசும்போது அதற்கு இன்னும் அதிகமான சக்தி உண்டு. நம்ம மக்களிடத்தில் பேசும்போது அப்ப இவங்களும் இந்த மாதிரி பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வரும். அதனால நமது கட்சி உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் அந்த காணொலியை பாருங்க. அந்த காணொலியுடைய இணைப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், முதல் கமெண்ட்லயும் இணைக்கிறேன். அதனால அந்த காணொலி அவசியம் பாருங்க. ஒரு 17 நிமிடம் கொண்ட அந்த காணொலி. அதை பார்க்கும் போதே உண்மையிலேயே எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அப்படியே மெய்சில் இருக்கக்கூடிய வகையில இருந்தது. அந்த அளவுக்கு உண்மையை புட்டு அதுல வச்சிருக்காரு.
ஏன் திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, ஏன் வந்து இங்க தமிழ் தேசியம் தேவை, ஏன் வந்து இங்க சீமானை வந்து எதிர்க்கிறாங்க, திராவிடம் அப்படிங்கிற பொறுவில உள்ளவர்கள் ஏன் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற பல விடயங்களை வந்து அதில் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜாபுரன் அவர்கள் வந்து சமீபத்தில் விஜய் வந்து ஒரு மாநாட்டு தொடங்கி இருந்தாரு. அந்த மாநாட்டுக்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆதரவாக கூட சில கருத்துக்களை பேசியிருந்தாரு. அதை பார்க்கும்போதே என்னடா ராஜாபுரன் இவ்வளவு தெளிவுள்ள இவரே திரும்ப விஜய்க்கு ஆதரவா, ஒரு நடிகனுக்கு ஆதரவா வந்து கருத்து பதிவிடுறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கூட ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு காணொலியிலேயே வந்து அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஜய் ரசிகர்கள் அந்த சேரெல்லாம் வந்து உடைச்சி போட்டு இருப்பாங்க. அதை பற்றி உடனே அடுத்த ஒரு காணொலி பேசியிருந்தாரு. இந்த மாதிரி இப்பதான் வந்து விஜயை பற்றி ஒரு பெருமையை பேசிட்டு வந்திருந்தேன். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து செய்தியை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அலங்கோலமா வந்து அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு என்ன அப்படின்னா அதை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்ட தான் வந்து கத்துக்கணும். அந்த அளவுக்கு சீமான் வந்து தனது தம்பிகளை வந்து அவளை கட்டுக்கோப்பா, ஒரு ஆணுவ கட்டுக்கோப்பா வந்து வளர்த்து வச்சிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இந்த மாநாடு பொதுக்கூட்டங்கள்ல இந்த அளவுக்கு நடக்காது, ரொம்ப ஒழுக்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து உடனே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்பாரு. உடனே அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பெருமையாவே இருந்தது. அப்படி இருக்கும்போது திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த தலைப்பை எடுத்து அந்த ஒரு காணொலியை வந்து ஒரு பேசினது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முயற்சி, சிறப்பான ஒரு காணொலி. அதனால நான் ரொம்ப அதிகம் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க வந்து நேரடியாக அந்த காணொலியை பாருங்க. அந்த காணொலியை வந்து நிறைய பேத்துக்கு நீங்க யாரெல்லாம் வந்து நாம் தமிழ் தேவை, தமிழ் தேசியத்தின் தேவை அப்படின்னு நீங்க பேசுறீங்களோ அப்ப வந்து இந்த காணொலியினுடைய இந்த வந்து அவங்ககிட்ட காட்டி அந்த விளக்கத்தை வந்து கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து திண்ணை பரப்புரை வந்து நிச்சயம் மேற்கொள்வோம். ஒரு நாட்கள்ல கிராமப்புற கிளை கட்டமைப்பு ஏற்படுத்திட்டு பொறுப்பாளர் நியமனம் செஞ்சுட்டு நிச்சயம் வந்து திண்ணை பரப்புரை மூலமா நம்ம மக்களை வந்து சந்திப்போம். அதுல ஏன் தமிழ் தேசியத்தினுடைய தேவை என்ன அப்படிங்கறத பற்றி நம்ம பேசுவோம். அப்ப இந்த இடத்துல அவருடைய இந்த காணொலி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம கிராமத்துல கருத்தரங்கு அதையும் அந்த வரும் நாட்கள்ல வந்து நான் வந்து முன்னெடுக்க போறேன். அந்த மாதிரி கருத்தரங்குலையும் இவருடைய இந்த காணொலி, இந்த பேச்சை வந்து நம்ம நிச்சயம் வந்து எடுத்துக்காட்டி மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து தக்க சான்று, தக்க ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது தேவை. அப்படிங்கும் போது ஒரு கட்சியை தாண்டி ஒரு பொதுவான நபர் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு காணொலி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம் தான். அதனால நிச்சயம் அந்த காணொலி வந்து பாருங்க. அந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு பரப்புங்க, நிறைய பேருக்கு பயிருங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு காணொலியை வந்து நிச்சயம் ஒரு பொக்கிஷமாவே நான் அதை பாதுகாப்பேன். நிச்சயம் அந்த காணொலி வந்து எனக்கு இந்த தமிழ் தேசியத்தினுடைய அவசியம் என்ன, இந்த திராவிடத்தினுடைய சூழ்ச்சி என்ன அப்படிங்கறத வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு எனக்கு நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றா இருக்கும். நிச்சயம் அந்த காணொலியை வந்து எடுத்து நிறைய பேருக்கு பரப்புவேன். சரி நண்பர்களே, இந்த ஒரு தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.